உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸோ இந்த கதைக்களத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அந்த கதைக்களம் போகிறத வச்சு ஒரு ப்ரெடிக்ஷன் சொன்னோம் அப்படின்னாலுமே நம்மளோட டைரக்டர் வந்துட்டு வேறு மாதிரி ஒரு இதில் தான் நம்ம நினைக்கிறதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வேறு ஒரு கதை கோணத்தில் தான் கொண்டு போவார் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இப்போ நடந்திருக்க வரைக்கும் பார்த்தா கங்கா வந்துட்டு யமுனா கூட சேர்ந்துட்டு இன்றைக்கி வந்து பயங்கரமாக பேசியிருக்காங்க. அதாவது அவங்க அம்மா கிட்ட சொன்னது என்னென்னா, எப்போ பாரு காவேரி காவேரின்னு காவேரியவே தூக்கி வச்சுட்டு பேசுகிறீல்ல, அப்போ அவள் நல்லா இருந்தால் உனக்கு போதுமா, அவள் அங்கே போய் சந்தோஷமாக இருக்கணும் அப்படி இப்படின்னே பேசிகிட்டு இருக்கு. பத்தாவதுக்கு இப்போ வீட்டு விஷயத்தை பற்றி பேச ஆரம்பித்தா விஜய் கிட்ட கேட்கணும்னு வேற சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த வார்த்தையும் விட்டுட்டாங்க. ஸோ இதெல்லாம் நினச்சி அவங்க வந்து ரொம்பவும் வருத்தப்பட்டு உட்காந்துருக்காங்க சாரதாம்மா. அப்போவுமே காவேரி வந்து கேட்கும் போதுமே அவங்க ஒன்றும் சொல்லிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அதை சொல்லி இவ்வளோ வேற எதுக்கு கஷ்டப்படுத்தணும், அவள் இன்னும் மனசில் நினச்சி ஒரு மாதிரி இது பண்ணிட்டு இருப்பாளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ நைட் டைமும் ஆயிடுச்சு. சாப்பிட எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட எடுத்து வைக்கும் போதுமே விஜய் அங்கேருந்து வரும்போதுமே வாங்க தம்பி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் உட்கார வச்சுட்டு கங்கா வாடி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. கங்கா வந்துட்டு ஏனே கேட்க மாட்டேங்கிறாங்க, ரூம்குள்ளே உட்காந்துட்டு. அப்பயுமே காவேரி தான் போயிட்டு, அக்கா வாக்கா, அம்மா சாப்பிட கூப்பிடுறது கத்திக்கிட்டே இருக்கேன், உன் காதில் கேட்கலையா, என்ன ஞாபகத்தில் உட்காந்துட்டு இருக்கவா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாங்க. இல்லடி எனக்கு பசிக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படிதாக்கா இருக்கும் இந்த டைமில், எனக்கும் சில சமயம் அப்படி தான் இருக்குது, வா அதுக்காக சாப்பிடாமல் இருக்க முடியுமா, டாக்டர் என்ன சொன்னாங்க, நேரத்துக்கு சாப்பிட்ணுன்னு சொன்னாங்கல்ல, வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. ஸோ எல்லாருமே சாப்பிட உட்காரும் போதுமே எல்லாருக்குமே சாப்பாடு கொடுத்துட்டு சாப்பிட சொல்கிறாங்க. அப்போயுமே பார்த்தா கங்கா ஒரு மாதிரி வெறுப்புலையே சாப்பிட உட்காந்துட்டு இருக்காங்க, மூஞ்ச கடுகடுன்னு வச்சுக்கிட்டு. அக்கா என்ன சாப்பாடே பார்த்துட்டு இருக்கா, சாப்பிடுக்கா அப்படின்னு சொல்லி திரும்பவும் காவேரி சொல்கிறாங்க. அதுக்கு உடனே கங்கா என்ன சொல்கிறாங்க, ஆமாம் வர வர இந்த வீட்டில் நடக்கிறதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் கூட மதிப்பு மரியாதை எதுவுமே இல்லை, பேசுகிற பேச்சுக்கு ஒரு மரியாதை கூட இல்லை, இதில் சாப்பிட்றதுக்கே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சாரதாம்மா கேட்குறாங்க, என்னடி இப்போ உனக்கு மதிப்பு மரியாதை குறைஞ்சி போயிடுச்சு, சாப்பாடு விஷயத்தில் எதுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்கா, சாப்பிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போதுமே விஜய் அப்படியே பார்க்குறாரு, எதுக்கு இவங்க இப்படியே பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியே பார்க்குறாரு. அக்கா எதுவாக இருந்தாலும் பரவாயில்லக்கா, சாப்பிட்ற நேரத்தில் எதையும் நினைக்கக்கூடாது, நீ சாப்பிடு, இப்போ என்ன உனக்கு பிரச்சனை வந்துருச்சு சாப்பிடு அப்படிங்கிறாங்க. உனக்கு என்னம்மா, உனக்கு எந்த கவலையுமே இல்லை, நீ பாட்டுக்கு இப்போ உன் குடும்பம் தான் முக்கியம், அங்கே எல்லாம் கஷ்டப்படுறாங்கங்கிற மாதிரி நீ கிளம்புறேன்னு வேறு அம்மா கிட்ட சொல்லிட்டேன், அம்மாவும் உன்னை போயிட்டு வா அப்படின்னு சொல்லிடுச்சு, நீ போய் சந்தோஷமாக வாழு அப்படின்னு சொல்லிடுச்சு. அம்மாவுக்கு என்ன, நீ சந்தோஷமாக இருந்தால் போதும், நானும் யமுனாலாம் எப்படி போனால் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே சாரதாம்மா பார்த்துட்டு, இப்போ என்னடி நான் சொல்லிட்டேன், எதுக்கடி இப்போ இந்த சாப்பிட உட்காந்துட்டு இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு காவேரி கேட்குறாங்க, அக்கா இப்போ என்னக்கா ஆகிப்போச்சு, நல்லா தானேக்கா இருக்கும் எல்லாருமே, இப்போ உனக்கும் யமுனாக்கும் என்னக்கா கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வேணாண்டி காவேரி, எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி பேசிகிட்டு இருக்காது அப்படிங்கிறாங்க. என்னதான் நீ சொல்ல வர, மனசில் வச்சுட்டு நீ பேசுனீன்னா எனக்கு என்ன புரியும், வாயை விட்டு சொல்லு அப்படிங்கிறாங்க. ஆமாம் வீட்டை வித்தரலான்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருக்கேன், இந்த அம்மா என்னமோ விற்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா, அதுக்கு நீயும் சேர்ந்துட்டு விற்க வேணான்னு சொல்லிட்டு அம்மா அதையே பிடிச்சிட்டு இருக்குடி, வீட்டை விற்கக்கூடாதுன்னு காவேரி சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டா, நீ ஒருத்தி சொன்னால் போதுமா, நாங்கள் எல்லாரும் இருக்கோம்ல, எங்களுக்கு பண தேவை இருக்குன்னு சொல்லி தானே நாங்கள் கேட்குறோம், இதுக்கு கூட உதவி பண்ணலன்னா என்னத்துக்கு, அது அந்த வீடு சும்மா தானே கிடக்கு, அதை வச்சு நம்ம ஏதாவது பண்ணிட்டு போகலான்னு சொல்கிறேன்ல, அதுக்கு அந்த வார்த்தைக்கு மரியாதையை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பார்த்தா அதுக்கு யமுனா வேற வந்து அவ்வளோ புலம்புறாள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ காவேரி கேட்குறாங்க, ஏன்க்கா யமுனாக்கு என்ன பிரச்சனையா, அவன் என்கிட்ட எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதுக்கு இப்போ கங்கா சொல்கிறாங்க, ஆமாம் அவங்க மாமியார் வந்துட்டு என்ன நீ கொண்டு வந்த, ஒன்றுமே இல்லாமல் வந்தவ தானே அப்படிங்கிற மாதிரி அவங்க குத்தி காட்டிகிட்டு இருக்காங்களாம். அப்போ அவளுக்கும் அந்த பணத்தை கொடுத்தா, இப்போ நிவின் வேறு ஏதோ லோன்லாம் ட்ரை பண்ணிட்டு அலைஞ்சிட்டு இருக்காரு, இந்த பணத்தை கொடுத்தா அவருக்கு ஏதாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிற மாதிரி தான் அவளும் யோசிக்கிறா. அவள் வாழ்க்கையை காப்பாற்றிக்கிறதுக்காக பார்க்குறா. ஆக மொத்தம் நாங்கள் 2 பேரும் தான் இப்படி இருக்கோம், நாங்கள் எப்படி போனால் என்ன, இந்த அம்மாவுக்கு நீ நல்லா இருந்தால் போதுங்கிற மாதிரி தானே இந்த அம்மா பேசிகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியே சொல்லிடுறாங்க. இதை கேட்டது சாரதாம்மாக்கு கோவம் வந்துடுது. வேணாண்டி, சும்மா சாப்பிட உட்காந்துருக்க நேரத்தில் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காத, முதல்ல நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லும்போது இப்போ விஜயும் சாப்பிடாம அப்படியே உட்காந்துட்டு இருக்காத பார்த்துட்டு, தம்பி நீங்கள் அதெல்லாம் எதுவும் இது பண்ணாதீங்க தம்பி, நீங்கள் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை இருக்கட்டும் அத்தை அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ உடனே கங்கா சொல்கிறாங்க, ஆமாம் நான் இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனை பேசிகிட்டு இருக்கேன், இப்போ சாப்பாடு தான் அவங்களுக்குலாம் முக்கியமாக போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே விஜயை பற்றி சொல்லும்போது இவங்க இப்படி சொன்னோடனே காவேரிக்கு கோவம் வந்துருச்சு. உடனே காவேரி, அக்கா வேண்டாம்க்கா, நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க, இப்போ என்ன தான் உன் பிரச்சனை, இப்போ வீட்டை விற்கணும்னு எதுக்கு நீ சொல்லிட்டு இருக்க, இப்போ உனக்கு அப்படி என்னதாக்கா பண தேவை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் என் புருஷன் என் கூட இருந்தால் நான் ஏதாவது ஒன்று நினச்சேன் அப்படின்னா என் கூட ஷேர் பண்ணிக்குவார், என் கூடவே இருப்பார், நீ உன் புருஷன் கூட இருக்கிறதுனால உனக்கு அந்த அருமையெல்லாம் தெரியாது, எனக்கு என் புருஷன் கூட இருக்கணும்னா அப்போ அவர் இங்கேருந்து வரணும்ல, அப்போ அவர் இங்கே வரணும்னா எங்களுக்கு பணம் தேவைப்படுது, நாங்கள் ஒரு பெரிய கடையாக போட்டு நாங்கள் ஏதாவது பார்த்துக்குவோம்ல, அதுக்காக தானே நான் கேட்டுட்ருக்கேன், இந்த நேரத்தில் என்னை விட்டுட்டு அவர் போகணும்னு அவருக்கு என்ன விதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியே பேசிகிட்டு இருக்காங்க. நீ வேண்டாம்க்கா, அதுக்காக வீட்டை விற்கணும்ல என்னக்கா அவசியம் இருக்குது, உனக்கு எவ்வளோ பணக்கா தேவைப்படுது, கடை தானேக்கா வைக்கணும், வச்சுக்கலாம்
வச்சுக்கலாம்க்கா அப்படிங்கிறாங்க. நீ நினச்சா வச்சு கொடுப்போமா, உனக்கு என்ன, எவ்வளோ காசு வேணால் உங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி குத்தலாகவே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா விஜயும் ஓரளவு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு அவரும் எழுந்து போயிடுறாரு. சரி இவ புத்தியே இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் விட்டுடுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா இப்போ பாட்டி சாரதாம்மா எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் காவேரி போயிட்டு பேசுகிறாங்க. என்னம்மா இப்படியே பேசிகிட்டு இருக்காவ அப்படின்னு சொல்கிறாங்க. இவ ரொம்ப தாண்டி பேசிகிட்டு இருக்கா, அவள் பேசுகிறது எதுவுமே எனக்கும் பிடிக்கல, மாசமாக இருக்காளேன்னு பார்க்குறேன், இல்லைனா கை எனக்கு துடிக்குது, அரைஞ்சிடலாமான்னு தோணுது அப்படின்னோடனே, அம்மாம்மா அப்படிலாம் பண்ணிடாதம்மா, குமரன் மாமா வேற இப்போ இங்கே இல்லை, இப்போ மாமாவும் இல்லாத நேரத்தில் எல்லாரும் என்னை கொடுமைப்படுத்துறீங்களான்னு எல்லாரும் கேட்டாலும் கேட்டுருவாமா அவள் அப்படிங்கிறாங்க. அவள் பேசினாலும் பேசுவாதாண்டி அப்படின்னு சொல்லி சாரதாம்மா சொல்கிறாங்க. ஸோ விஜய் அப்போ தான் அங்கேருந்து வராரு. வந்துட்டு என்னாச்சு உங்கள் அக்கா ஓரளவு சால்வ் ஆகிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. எங்கத்த அவள் ஆகிற மாதிரிலாம் தெரியலங்க, அவள் இப்போ ஒரே பிடியாக நின்றுட்டுருக்கா வீட்டை விற்கணும்னு. அது எப்படிங்க முடியும், ஒருத்தரால் இப்படி கூட யோசிக்க முடியுமாங்க? அது அப்பா வாழ்ந்த வீடுங்க, அந்த ஒரு யோசனை கூட இல்லாமல் எப்படிங்க இவ இப்படிலாம் பேசுகிறா? பார்த்தா அதுக்கு இந்த யமுனா வேறு சேர்ந்துட்டு அவளும் பணம் வேணும்னு வேறு சொல்லியிருக்காங்க. நிவினுக்கு வந்துட்டு அப்படி அவர் கேட்டிருப்பாரா? அப்படி அவர் கேட்டிருப்பாருன்னு எனக்கு தோணலை. நான் வேணால் இதை பற்றி நிவின் கிட்ட பேசலாமா நம்ம அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே விஜய் என்ன சொல்கிறாரு, வேண்டாம் வேண்டாம் காவேரி, இதெல்லாம் தப்பு, நிவின் வந்து கேட்ட மாதிரி எனக்கு தெரியல, நிவின் வந்து லோனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு தான் சொன்னாரே தவிர இந்த மாதிரி கேட்குற ஆள்லாம் நிவின் கிடையாது, நிவின் கிட்ட இல்லாததா சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவங்களும் சொல்கிறாங்க, ஆமாங்க அவங்க அங்கே நானே அவங்கள பார்த்து தான் ஹோம் ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணேங்க. ஸ்டார்டிங்கில் அவங்கக்கிட்ட நான் வந்துட்டு ஹோம் ஸ்டேக்கு போய் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணேன் தெரியுமா, அதுக்கப்புறம் அதை கற்றுக்கிட்டு போய் நான் வச்சுட்டேன்னு சொல்லி அவங்க அம்மா அதை வச்சுலாம் என்கிட்ட பிரச்சனை பண்ணாங்கங்க. அப்போ எங்ககிட்ட இருந்த சூழ்நிலை பணத்துக்கு வேணுமே, அந்த ரூம் சும்மா தானே இருக்குங்கிற மாதிரி நான் ரெடி பண்ணி ஒன்று பண்ணேன், அதுவும் வேறு பிரச்சனையில் போயிடுச்சு, நிறைய பேர் குடிச்சிட்டு வந்து அந்த மாதிரிலாம் பண்ணானுங்கன்னு சொல்லிட்டு அதையுமே ஸ்டாப் பண்ணிட்டோம். ஆனால் அவங்க அந்த மாதிரி தாங்க பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கக்கிட்ட நிறைய பிஸ்னஸ்லாம் இருக்குது. பண்ணிட்டு இருக்கும்போது நிவின் ஏன் இப்படி பண்ணுறாருன்னு தெரியல, ஆனால் நிவின் இப்படி கேட்டிருப்பாருன்னு எனக்கு தோணலைங்க அப்படிங்கிறாங்க. ஸோ நிவினை பற்றி பிரச்சனை இல்லை, இப்போ யமுனா தான் ஏதாவது பண்ணியிருக்காங்க, நான் தான் சொன்னேன்ல கவரி, உங்கள் வீட்டில் அந்த 2 பேர் தான் பயங்கர விஷமாக இருக்காங்கன்னு நான் சொன்னேன்ல அப்படிங்கிறாரு. நீங்கள் சொன்னது என்னமோ வாஸ்தவம் தாங்க, இப்போ தான் அவங்களோட சுயரூபம்லாம் எனக்கே தெரியுது அப்படிங்கிறாங்க. ஸோ நைட்டு தூங்காமல் காவேரி வந்து இதையே யோசிச்சுட்டே இருக்கும்போது இப்போ விஜய் கேட்குறாரு, என்ன காவேரி தூங்காமல் இப்படியே யோசிச்சுட்டே இருக்க அப்படிங்கிறாங்க. ஆமாங்க எனக்கு ஒரே மண்டை கரைச்சலாக இருக்குது, எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குதுங்க, இவ்வளோ பிரச்சனை இருந்தால் எப்படி நான் தூங்க முடியும், அப்பா இந்த வீட்டை அந்த விற்கணும்னு நீங்கள் சொல்கிறதே எனக்கு வந்துட்டு மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது, கனவே அதுதான் வர மாதிரி இருக்குங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் நினச்சி தேவையில்லாமல் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கு, அதை ஃப்ரீயாக விடு அப்படிங்கிறாங்க. நீங்கள் சொல்லிடுறீங்கங்க, ஆனால் என்னால் அப்படி எடுத்துக்க முடியலையே அப்படிங்கிறாங்க. இப்போ என்னம்மா அவங்களுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுதுன்னு கேளு, அதை வேணால் இப்போ கொடுத்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி நீ வேணால் கொடுத்துறேன், நீ கொடுத்துட்டு வேணா அது பண்ணிக்கோ அப்படிங்கிறாரு. நான் எப்படிங்க கொடுக்க முடியும், என்கிட்ட ஏது அவ்வளோ பணம் அப்படிங்கிறாங்க. ஆர்வக்கோளாறு, நீ கொடுனா உடனே நான் கொடுக்க சொல்ல போகிறேன், நான் தரேன், அவங்க கிட்ட கொடுத்துரு, எவ்வளோ வேணுமோ கேட்டு அதை கொடுத்துரு, உனக்கு வீடு வேணும்ல, வீடு அப்படியே இருக்கட்டும், அவங்க கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க இதுக்கு அம்மா ஒத்துக்காது அப்படிங்கிறாங்க. நீ போய் அத்தைக்கிட்ட பேசிப்பாரு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ திரும்பவும் மறுநாள் வந்து சாரதாம்மா கிட்ட பேசுகிறாங்க. அம்மா உங்ககிட்ட ஒன்று அவர் கேட்க சொன்னாருமா அப்படிங்கிறாங்க. தம்பி என்னடி சொல்லுச்சு, நைட்டு சாப்பிடும்போது அவள் அவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணிட்டா, அதுவே எனக்கு சங்கடமாக போயிடுச்சுடி அப்படின்னாங்க. அப்படி சொல்லும்போது, இல்லைம்மா அதான் அவர் சொன்னார், நம்ம வேணால் பணம் கொடுக்குறேன், நீ கொடுக்குற மாதிரி வேணால் கொடுத்துருன்னு சொன்னாருமா அப்படின்னோடனே, இல்லடி அதெல்லாம் சரியாக வராது, அவளுக்கு ஒத்துக்கவும் மாட்டாளுங்கடி அந்த மாதிரிலாம் பண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க பேசிகிட்டு இருக்கதை வந்துட்டு கங்கா நின்று கேட்டுடுறாங்க. கேட்டுட்டு வேகமாக வராங்க. வந்துட்டு என்ன காவேரி இப்போ என்ன அம்மா கிட்ட ஊதி விட்டுட்டுருக்க அப்படிங்கிறாங்க. ஏங்கா நீ இப்படியே பேசிகிட்டு இருக்க, நான் பேசினாலே உனக்கு தப்பாக தான் தெரியுதா அப்படிங்கிறாங்க. இல்லை நீ எதுவாக இருந்தாலும் என்கிட்ட வச்சு பேச வேண்டியதானே, இப்போ நான் தானே வீட்டை விற்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன், அம்மா கிட்ட போய் பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் அம்மாவிட்ட தானே நான் கேட்டு முடிவெடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. இது எல்லாரும் சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறாங்க. வீட்டை விற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டே இருக்க அப்படின்னு கேட்கும்போது இப்போது சொல்கிறாங்க, அக்கா உனக்கு என்ன பணம் தானே வேணும், உனக்கு எவ்வளோ பணம் வேணுமோ சொல்லு, குமரன் மாமா இங்கே கடை வைக்கிறதுக்கு எல்லாமே பண்ணிடலாம்க்கா, நீ அந்த பணத்தை வாங்கிக்கோக்கா, நான் தரேன்க்கா உனக்கு அப்படிங்கிறாங்க. ஓ நீ இந்த அப்பள பிஸ்னஸை வச்சு அவ்வளோ காசு வச்சிருக்கியா, அவ்வளோ காசு நீ எனக்கு கொடுத்துருவியா அப்படிங்கிறாங்க. அக்கா நான் தரேன்னா நானா தருவேன், விஜய் தரேன்னு சொன்னாருக்கா, நான் கொடுத்துட்றேன்க்கா, உனக்கு என்ன வேணுமோ நீ பண்ணிக்கோக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உடனே இப்போ கங்கா என்ன சொல்லிடுறாங்க, ஓ உன் பணக்கார திமிரை இப்போ நீ என்கிட்ட காட்டுற அப்படி தானே அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதும் சாரதாம்மா கோவம் வந்துருச்சு. ஏய் நீ எல்லாம் மனுஷியாடி, இப்படின்னா அப்படின்னா இப்படிங்கிற, என்ன தாண்டி நீ மனசில் நினச்சிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. பின்ன என்னம்மா இவ பேசிகிட்டு இருக்குது, இவ காசு கொடுப்பாலாம், அந்த காசை வாங்கி நாங்கள் வந்து கடை வச்சுக்கணுமா, அப்போ அங்கே கொடுத்து இவ கொடுத்த காசுனால தான் அங்கே யமுனா வந்து வாழ்கிறா அப்படிங்கிற பேர் இவருக்கு வரணும், அவ்வளோ ஒரு பெருந்தன்மையாக அவனை இவ தான் வாழ வச்சான்னு சொல்லிட்டு அவளுக்கு பேர் வரணும், அதுக்கு தானே இவ பிளான் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறாங்க. வேணாடி கங்கா, வர நீ பேசுறது ரொம்ப தப்பாக இருக்குடி, ரொம்ப இதாக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. பின்ன என்னம்மா அப்படி தான் அவள் பேசிகிட்டு இருக்கா அப்படின்றாங்க.
ஸோ இதை கேட்டதும் காவேரிக்கு அழுக வந்துடுது. நீ எதுக்குடி இவ பேசுறதுக்கெல்லாம் கேட்டு நீ அழுதுட்டு இருக்க, நீ எப்படி என்னன்றது எனக்கு தெரியும்டி, நீ ஏண்டி அழுதுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மா காவேரியை சமாதானப்படுத்துறாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, நீங்கள் வீட்டை வித்துட்டு கொடுங்க, இல்லை விற்காம கொடுங்க, எனக்கு அது தேவையில்லை, எனக்கு என்னோட ஷேர் வந்தாகணும் அப்படிங்கிறாங்க. இதை தானடி அவளும் சொன்னால், உனக்கு தேவையான பணத்தை அவள் கொடுத்துட்றேன், இப்போ என்ன உனக்கு வந்துட்டு வீட்டை விற்றாலும் சரி விற்கலனாலும் சரி, அப்போ உனக்கு அந்த பணம் கிடச்சிட்டா போதும் இல்லை, அப்போ அந்த வீட்டுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு நீ எழுதி கொடுத்துறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்டோடனே கங்காவுக்கு வந்து எதுவுமே பேச முடியல, அப்படியே ஒரு மாதிரி வாயடைச்சு போய் நிற்கிறாங்க. அப்போ அந்த வீட்டை பற்றி நான் எதுவுமே பேசக்கூடாது அப்படி தானே அப்படின்னு சொல்லி வெடுக்குன்னு பேசிட்டு அவங்க உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போயிட்டு இப்போ யமுனாக்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து காவேரி பணம் கொடுக்குறேன்னு சொல்கிறாடி அப்படின்னோடனே, அவள் எதுக்குக்கா நமக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம வீட்டில் தானே நம்ம கேட்குறோம், அவள் எதுக்கு கொடுக்கணும், அவகிட்ட ஏதோ அவ்வளோ காசு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, இல்லடி விஜய் தான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரா, நம்ம வீட்டில் தான் இப்போ ஒரு பணக்கார மாப்பிள்ளை இருக்காருல்ல, அவர் தரேன்னு சொல்லியிருக்காரு, அதனால அதை வாங்கி இவன் நம்மளுக்கு கொடுப்பாளா, இவ போடுற பிச்சை காசு நமக்கு என்னத்துக்குடி, அதை வாங்கி நான் கடை வச்சு நான் அதில் தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு, உனக்கு காசு கொடுத்து நீ அதை கிட்ட கொடுத்து அதனால தான் நீ நல்லா வாழ்ந்த அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு அந்த பேர் எடுக்கணும்னு அவளுக்கு பிளான் போல இருக்குது அப்படின்னு சொல்லி திரும்பவும் ரெண்டு பேரும் அதே மாதிரியே பேசிகிட்டு இருக்காங்க. இல்லைக்கா இதுக்கெல்லாம் ஒத்துக்கவே கூடாதுக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ கடைசியில் அம்மா சொல்லிடுச்சுடி, உனக்கு இப்போ தேவை பணம் தானே, பணத்தை மட்டும் நீ வாங்கிக்கோ, அந்த வீட்டுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு எழுதி கொடுன்னு வேற சொல்லுதுடி அம்மா அப்படிங்கிறாங்க. உடனே இப்போ யமுனா என்ன சொல்லிடுறாங்க, அது எப்படிக்கா பண்ண முடியும், நமக்கு வீட்டை விற்று வர காசு தான் வேணும், மற்ற காசுலாம் வேணாம், அப்போ வீட்டை எழுதி கொடுக்குறதுனா அப்போ அந்த வீட்டை என்ன பண்ணுவாங்களா, அப்போ காவேரி நமக்கு பணம் கொடுத்துட்டானா அப்போ அந்த வீட்டை காவேரி பேருக்கு எழுதி வச்சிருவாங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கொஞ்சம் அந்த சைடு இருந்தால் அவங்களும் ஸ்க்ரூ கொடுத்துட்றாங்க. இல்லடி இந்த அம்மா பண்ணுறதே சரியில்லை, இதுக்கு ஒரு முடிவு கட்டாமல் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே இதே மாதிரி கூடி பேசிகிட்டே இருக்காங்க. ஸோ மறுநாளும் வந்து உருனே கங்கா உட்காந்துட்டு இருக்கிறதுனால இப்போ சாரதாம்மா கேட்குறாங்க, இங்கே பாருடி உனக்கு தேவை பணம் அவ்வளோதானே, அதை நான் உனக்கு எப்படியாவது ரெடி பண்ணி கொடுத்துட்றேன், வீட்டை விற்று தான் தரணும்னு சொல்லிட்டு இல்லை உனக்கு அந்த காசு, அதனால் நீ வீட்டுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு நீ அவளும் கையெழுத்தை போட்டு கொடுத்துருங்க, அதை நான் கொடுத்து உங்களுக்கு முடிச்சு விட்டுறேன்டி, உங்களுக்கு எவ்வளோ பங்கு வரணுமோ அதை நான் கொடுத்து விட்டுறேன்டி, கரெக்டாக கொடுத்துட்றேன்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதுக்குமே கங்கா வந்துட்டு இப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு வாட்டி என்ன பண்ணிடுறாங்கன்னா, சாரதாம்மா கிட்ட, ஏமா இவ்வளோ இது பேசுறிய நீ, அந்த வீடு இப்போ திரும்ப இப்போ நம்ம கையிலே இருக்குன்னா அதுக்கு யார் காரணம், என்னோட கல்யாணத்துக்கு வாங்கின நகையை தானே நீங்கள் வச்சு எல்லாமே பண்ணுனீங்க, அப்போ என் நகை மட்டும் இல்லை நான் உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடு இப்போ உங்கள் கையில் இருந்திருக்குமா, பெருசாக காவேரி சொல்லிட்டா விற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டா நான் அவளே தூக்கி வச்சு பேசிகிட்டு இருக்கேன், நான் அந்த நிமிஷத்தில் சரிம்மா நீ வச்சுக்கோன்னு நான் உங்ககிட்ட சொல்லலைன்னா உன்னால் இதெல்லாம் பண்ணியிருக்க முடியுமா, அந்த வீடு உங்கள் கையில் இருந்திருக்குமா இவ்வளோ நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பேங்க்காரன் வந்து எப்பயோ எல்லாத்தையும் இழுத்து மூடிட்டு போயிருப்பானே, இப்போ யாருக்குமே இல்லாமலாம் போயிருக்கும், அது அப்பயும் நான் தானே உதவி செஞ்சுருக்கேன், அதெல்லாம் யோசிச்சே பார்க்க மாட்டியா நீ அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இப்போ பாட்டிக்கு கோவம் வந்துடுது. பாட்டி உடனே கேட்குறாங்க, ஏண்டி வாயை மூடுறி முதல்ல, என்னடி பேசிகிட்டு இருக்க, இந்த நிலம நகை நீ கொடுத்தேன்னு சொல்லிட்டு இருக்கியே, அவ்வளோ நகையும் ஏன் புள்ள போய் அங்கே ஒரு ராப்பகலாக உழைச்சி சம்பாதிச்சு கொண்டு வந்த பணம்டி, அது எல்லாமே அவன் வாங்கி கொடுக்காம அடி உனக்கு பணம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த நகையெல்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. ஆமாம் உன் பிள்ளை தான் நல்லா அங்கே போய் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிட்டு வந்தாலும் என்னத்தை வச்சுட்டு போனார், அவர் பாட்டுக்கு எனக்கு என்னன்னு அவர் செத்து போனதுக்கப்புறம் அந்த வீடு மொத்தமும் கடனில் தானே போச்சு, அதையுமே எனக்கு வாங்கி வச்சிருந்த நகையை வச்சு தானே மீட்டோம் அப்படிங்கிற மாதிரியே அவங்க வந்து அவங்கள பாயிண்ட் அவுட் பண்ணி தான் பேசுகிறாங்களே தவிர, அந்த நகையுமே வந்துட்டு இவங்க கஷ்டப்பட்டு ஒரு பெற்றவங்களாக இருந்து அவங்க தான் அந்த பிள்ளைக்கு சேர்த்து வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த இடத்துல சாரதாம்மா இருக்காங்க, இப்போ அவங்க அப்பா தான் இல்லை, அப்போ சாரதாம்மாக்கு அந்த இடத்துல எவ்வளோ மனசு வலிக்கும், அந்த இடத்துல இப்போ அம்மாவையும் பெருசுப்படுத்தாமல் அவள் வந்துட்டு மதிக்காமல் பேசுகிறாளே அப்படிங்கும்போது எப்படி அவங்க மேலே பாசம் வரும். அப்போ காவேரி எல்லா இடத்துலையும் அம்மாவை முன்னிறுத்தி அம்மா கிட்ட ஒவ்வொரு விஷயமும் கேட்டி அம்மாக்காக அம்மா சொன்னால் தான் நான் வருவேன்னு சொல்லிட்டு தன்னோட வாழ்க்கைக்கே வந்துட்டு இவ்வளோ பார்த்துக்கிற விஜயவே வந்துட்டு உதாசீனப்படுத்திட்டு அம்மான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கிற காவேரி எங்க, இப்படி இருக்கிற கங்கா எங்க, அதே வீட்டில் இப்படி வெவ்வேறு சகோதரிகளின் அந்த கதை அப்படிங்கிறது இப்படி ஒரு கோணத்தில் போயிட்டுருக்கு. பட் இந்த வீடு விஷயத்தில் வந்துட்டு விஜய் மூலமாக அந்த வீடு காவேரிக்கு போகுது அப்படின்னு எல்லாரோட கருத்து கணிப்பு இருந்தாலும் அங்கே ஏதாவது டேரக்டர் ட்விஸ்ட் வைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது, இல்லை நம்ம எதிர்பார்க்குறதே நடக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. பட் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். எது எப்படி நடந்தாலும் வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறது உறுதியாயிருச்சு, அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. பட் அதுவுமே வந்து அங்கே பாட்டிக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் விஜய் இருக்க போகிறாரா, இல்லை ஒரு 2-3 வாரத்துக்கு இருந்துட்டு அந்த ஏதோ ஃபங்க்ஷன்லாம் பண்ணுற மாதிரியானதும் வெளியாகி இருந்துச்சு, அதனால் ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு திரும்பவும் இவங்க இங்கே வராங்களா, இல்லை தனி கொடுத்துற மாதிரி போகிறாங்களா, இல்லை அந்த வீட்டை வாங்கிட்டு என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இனிமேல் வரப்போகிற அந்த அப்கமிங் எபிசோட்ஸில் தான் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ இந்த மாதிரியான ப்ரெடிக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்மளோட வீடியோக்கு சின்னதை லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.